Matthew Gospel 18th chapter. மத்திய எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். The Lord Jesus Christ taught His truth in many places as parables. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தை அநேக இடங்களில் ஓமை மூலமாக போதித்திருக்கிறார். And in so many places even He explained truth physically so that people may really understand the truth. அநேக இடங்களில் அங்கே நிகழ்வின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர் செயல்பட்டிருக்கிறார். Dear people, ye know the truth and truth shall deliver you. That is the reality of the truth and Christianity. கிறிஸ்தவத்தினுடைய உண்மையான தன்மை என்னன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி இருக்க வேண்டும். Truth should deliver you, or else still you are a bound soul. இல்லைனா நீ இன்னும் ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற. I don't know what is the thing that is binding you this morning. Probably not able to have patience in exhibiting your real confidence in the Lord. ஒருவேளை ஆண்டவரில் நீ நம்பிக்கையாக இருக்கிற நம்பிக்கையுடைய பொறுமையின் மூலமாக வெளிப்படுத்த முடியாமல் இருக்கலாம். When other people talk and even poke, in what way do you really respond as a child of God is very important. மற்றவர்கள் ஒருவேளை உன்னை கோபப்படுத்தும் பொழுதோ உன்னை சீண்டும் பொழுதோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்விதமாக ஒரு கிறிஸ்தவனாக செயல்படுகிறாய் என்பது மிக முக்கியம். That shows whether you are a bound person, even though you may know the truth, or a person who is released from all the bondage which is truly binding you. அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கட்டியிருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு நபர் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுகிற நபராக இருக்கலாம். These days people live in tension. மக்கள் இந்த நாட்களில் ரொம்ப மன உளைச்சலினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். Everywhere people are trying to commit suicide. தற்கொலை பண்ணிக்கொள்ளும்படியாக பார்க்கிறார்கள். The outward the thing is not the reality of a person's life. வெளியே காணப்படுகிற தோற்றம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மை நிலையாக இருப்பதில்லை. A tic-tac star, a person who used to make so much of happiness and joy to the other people, he tried to commit suicide. டிக்டாக்ல மற்றவர்களை மகிழ்விக்கிற சிரிப்புப்படுத்துகிற ஒரு நபர் தற்கொலைக்கு முயற்சி இருக்கிறார். So many incidents. This is just an iceberg on the sea. இது சும்மா சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம். Probably you may think those people may not know Christ. ஒருவேளை அவங்க ஆண்டவரை அறியலைன்னு சொல்லலாம். But what about you and me? ஆனால் உன்னை பற்றி என்ன? No, we know that we know God. ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம்னு சொல்கிறோம். At least we say that we know God. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். But what is the reality of it? அதோடைய உண்மை தன்மை என்ன? So I would like to narrate an incident in Matthew Gospel 18th chapter. மத்தேயு 18வது அதிகாரத்தில்
ஒரு நிகழ்வை உங்கள் மத்தியில் நிறுத்த விரும்புகிறேன். Matthew Gospel 18th chapter 2nd verse. மத்தேயு 18 2வது வசனத்தில், And Jesus called a little child unto him and set him in the midst of them. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, 3rd verse 3வது வசனம், And said, Verily I say unto you, except ye be converted and become as little children, ye shall not enter into the kingdom of heaven. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Verily, verily I say. Why should Jesus say verily, verily? மெய்யாகவே மெய்யாகவே என்று ஆண்டவர் ஏன் சொல்லணும்? Because he wants to emphasize this truth. இந்த சத்தியத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லணும். This truth should go in the heart. இருதயத்துக்குள் அது போகணும். It should make people to be revolutionized in the change. அவருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு மாற்றம் என்பது ஒரு ஆச்சரியமான விதத்தில் வரக்கூடிய ஒரு மாற்றமாய் காணப்பட வேண்டும். He tells 3 things here. 3 காரியங்களை சொல்றார். Except ye be converted. மனம் திரும்பி, நீங்கள் மனம் திரும்பி, and become as children, little children, சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால். So repentance makes a person as a little child. அவை மனம் திரும்புதல் ஒரு நபரை ஒரு சிறு குழந்தை போல் ஆக்குகிறது. Not childish, சிறு பிள்ளைத்தனம் அல்ல, but like a child, ஒரு சின்ன குழந்தையை போல. You must understand, it's not childish but childlike. இது சிறு பிள்ளை தனம் அல்ல, சிறு பிள்ளை போல. Dear people, many people I know who know the Bible and the doctrine well, but practically they are failing. எனக்கு தெரிஞ்ச அநேக மக்கள் வேதத்தை அறிந்திருக்கிறார்கள், சத்தியம் டாக்டரின் தெரியும், பட் ப்ராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கையில் தோற்று போய் கொண்டிருக்கிறார்கள். இட்ஸ் a very serious thing. இது மிக மிக ஆழமாக யோசிக்க வேண்டிய காரியம். If what the Bible speaks is true, why should I be like this? வேதம் சொல்றது உண்மையா இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கணும்? Moreover, I could say a true sign of conversion or repentance is becoming as a little child. ஆகவே ஒரு உண்மையான மனம் திரும்புதல் என்பது, மனமாற்றம் என்பது ஒரு சிறு குழந்தையைப் போல மாறுவது. So where is the change taking place? இந்த மாற்றம் எங்கே நடைபெறுகிறது? Is it in the outward appearance? வெளியான தோற்றத்திலா? Is it in our way of looking before other people? மற்ற மக்கள் மத்தியிலே நாம் எவ்விதமாய் காணப்படுகிறோம் என்பதிலா? No. The real change takes place in the heart. இருதயத்தில் தான் அந்த உண்மையான மாற்றம் நேரிடுதுங்க.
You see, the great revolution of conversion or repentance is the revolutionary change in the heart. ஒரு உண்மையான மனந்திரும்புதல், ரட்சிப்பு என்பது இருதயத்தில் நடைபெறுகிற காரியம். It is not in the outward appearance, வெளியான தோற்றத்தில் அல்ல. It is not the outward style in which we live, நம்ம வெளிப்பிரகாரமான வாழும்படியான வாழ்க்கை முறையும் அல்ல. It is absolutely a revolutionary change which is taking place in the heart. ஆகவே இது முழுக்க முழுக்க இருதயத்தில் நேரிடும்படியான ஒரு காரியம். So if we say that I am converted, இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், if we say that I am changed, மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், is so certain and absolute and no doubt about it. அது நிச்சயமானது, திட்டமானது, அதில் சந்தேகம் என்பது இல்லை. So what is to become a child? இப்போ ஒரு குழந்தைன்னா அப்போ என்ன? I have been telling, it's not childishness, குழந்தைத்தனம் அல்ல. Is a heart of a child, ஒரு இருதய குழந்தையினுடைய இருதயம். You see, God says little child, சின்ன குழந்தைன்னு சொல்கிறார். It's so innocent, it doesn't know about the sinfulness of the world. இந்த உலகத்தினுடைய பாவத்தன்மை அதுக்கு தெரியாது. The crookedness and the evil of the world, it doesn't know fully. இந்த உலகத்தினுடைய எல்லா தாறுமாறு பொல்லாப்பு அந்த சின்ன குழந்தைக்கெல்லாம் தெரியாதுங்க. How people are being affected by the sins and crookedness of the world, the child doesn't know really. இந்த உலகத்தினுடைய பாவங்கள், இந்த தாறுமாறான தன்மையை குறித்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. It doesn't know about this because it has no knowledge of the reality of sin which has affected this world. And as we at least know, இந்த உலகத்தில் இந்த பாவம், இந்த பாவத்தன்மை, இந்த பாவத்தின் காரியங்கள் எல்லாம் எப்படி தாறுமாறாக்கி இருக்கிறது மக்களை என்று பார்க்கும் பொழுது அது அதுக்கு தெரியாது. Sometimes you could see small children. I have seen death in a very small age. சின்ன வயசில் மரணம், the father, தகப்பன், and the father's coffin and the dead body lying there. அந்த சின்ன வயது தகப்பன் அந்த சவப்பெட்டியில் இருக்கார். But the child will be playing. குழந்தை விளையாடி கொண்டிருக்கும். Why? Yeah, because it doesn't know what the consequence will be if his father has died full. It could not comprehend it fully. அது முழுக்க அது தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பற்றி முழுமையாக அது கிரகிக்கவே முடியாது. It's so innocent. அது ஒரு கபடம் இல்லாத நிலையில் தான் வாழ்கிறது. It knows its inability. அது தன்னுடைய முடியாமை தெரியும். So if he goes to the shop, he has to stand simply, nothing else he could do. Because he doesn't have no money. He is not earning. ஒரு கடைக்கு முன்னால் போய் குழந்தை என்ன, அதுக்கு பணம் கிடையாது, அதுக்கு முடியாது. It knows its inability. அது தெரியும். If we want to get something, some toy even, it has to depend on the parents. ஏதாகிலும் விளையாட்டு சாமானை வாங்கினா கூட பெற்றோர்களை தான் சார்ந்து இருக்கிறது. It knows inability, its inability. அதனுடைய முடியாமை அது அறிஞ்சிருக்குது. So it depends on the parents 100% fully. ஆகவே அந்த பெற்றோர்களை
அது முழுக்க சார்ந்து கொள்ளுகிறது. இட் கான்ட் டேக் டெசிஷன். அது தீர்மானம் எடுத்து செயல்பட முடியாது. whatever the parent says, mostly it will accept it. அதை ஏற்றுக்கொள்ளும். it trusts their parents. பெற்றோர்களை நம்புது. because it knows that the best person who could do the best thing for him or for her is their parents. உலகத்தில் தனக்கு மிகச்சிறந்த காரியங்களை செய்யக்கூடியவர்கள் ஒரு சின்ன பெண்ணோ ஆணோ தன்னுடைய பெற்றோர்கள். ஸோ இட்ஸ் பிளேஃபுல். அது விளையாடும் அவ்வளோதான். ஸோ இட் லைக்ஸ் மோர் ஸ்டோரிஸ். அதில் கதைகள்லாம் நிறைய கேட்கும். இட்ஸ் இமேஜினேஷன்ஸ் இஸ் பியாண்ட் மெனி அதர் திங்ஸ். அநேக காரியங்களுக்கு புறம்பாக இருக்கும். Yesterday I went to my place. Of course, கல்ரத்தருக்கு போயிருந்தேன் yesterday and to give some treatment to my mother. என்னுடைய அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக some glucose drips. So I saw a child and she is about 7-8 years. 7-8 வருஷம். And there was another small child. இன்னொரு சின்ன பெண்ணாங்க அந்த. I asked her, who is this girl? அந்த பெண்ணு யாருன்னு கேட்டேன். She said, she is my friend. என்னுடைய நண்பி என்று சொன்னாள். And I saw such a delight in, she was taking her to out and come here and she was giving the mass, so many things. She was really enjoying in playing with another child. இன்னொரு குழந்தையோடு கூட அந்த மாஸ்கை கொடுத்து போடுறது, விளையாடுறது. I really wondered at a child, at that child. அந்த குழந்தையை பற்றி நான் ஆச்சரியப்பட்டேன். It doesn't have fear at all, almost. Truly speaking, அதுக்கு பயம் இருக்கிறதில்ல. No worry like us. நம்ம போல கவலைப்படுறதில்லை. Really, even we ourselves, even though we are getting old, வயதானா கூட, we cherish of our childhood, days of great joy. நம்ம சின்ன பிராயத்தில் இருந்த நாட்களை குறித்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போவும் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். how happy we are. now we are full of worries. இப்போ நிறைய கவலை இருக்குது. ஆனால் on those days nothing, ஒன்றுமே இல்லை. we didn't care about the world or the things. we created our own world and we are living. நம்ம சொந்த ஒரு உலகத்தை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருந்தோம். Dear people, a child of God is like that only. ஒரு தேவனுடைய பிள்ளையும் கூட அப்படித்தாங்க. It depends and trusts God like a child. ஒரு குழந்தையை போல அது தன்னுடைய தேவனை நம்புகிறது. Even the Lord taught us to call him Father. தேவன் கூட அப்பான்னு தான் நம்மளை அழைக்க சொன்னார். Heavenly Father, பரலோக பிதாவே, Father. What a great relationship comes when a child is really saved, converted. ஒரு குழந்தை, ஒரு மனிதன், a person when he is saved, ரட்சிக்கப்படும் பொழுது என்ன ஒரு மாற்றம் வருகிறது. He lives in a different world, I could say. அவன் ஒரு புதிய உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறான். The world of God, தேவனுடைய உலகத்தில் அவன் வாழ ஆரம்பிக்கிறான். He is not being much affected by the things surrounding. Of course, I could not say completely, but it's not like the people of the world. இந்த உலகத்தின் மக்களைப் போல அவன் அதிகமாய் பாதிக்கப்படுவது கிடையாது. So in many ways, his heart is changed. அவனுடைய இருதயம் மாற்றப்படுதுங்க. That's why Jesus called a child and said, அவன் இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையை கூப்பிட்டுட்டு சொன்னார், Verily I say, except ye be converted and become as little children. நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளைகளை போலாகவிட்டால், ye shall not enter into the kingdom of heaven.
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது, பிரவேசிக்க மாட்டீர்கள். Dear people, when you are saved, you are not only the heaven, பரலோகம் மாத்திரமல்ல, you get into another world, இன்னொரு உலகத்தில் நீ வாழ ஆரம்பிக்கிற. You live in a different world where there is peace and joy in the world, in that world. இந்த உலகத்தில் இருக்கிற இன்னொரு வித்தியாசமான உலகத்தில் நீ பிரவேசிக்கிற. அந்த உலகத்தில் சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. It's true, you may have plenty of problems, thousands of problems. ஆயிரக்கணக்கான பிரச்சனை உனக்கு இருக்கலாம். But still you will say, அத்திமரம் துளிர் விடாமல் போனால் கூட, even though the fig tree doesn't blossom, I'll be happy. நான் சந்தோஷமாக இருப்பேன். This is the childlike transformation which God brings in the heart of a saved person. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் இவ்விதமான காரியங்கள் தாங்க நடைபெறுகிறது. As man grows, மனுஷன் வளர வளர, he tries to depend on his own wisdom. I'm telling a normal person. இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனுஷன் என்னன்னா, வளர வளர அவன் தான் சொந்த புத்தியை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறான். It tries to depend on your own wisdom. உன்னுடைய ஞானத்தை நீ சார்ந்து வாழுகிறாய். And it brings havoc. அழிவை கொண்டு வருகிறது. The problem of you and me even today is, I have been telling you, try to depend on your own wisdom on the one hand. ஒரு பக்கத்தில் உன்னுடைய சொந்த ஞானத்தை நீ சார்ந்து வாழ பிரயாசப்படுற. On the other hand, you try to depend on God. தேவனை சார்ந்து கொள்ள நீ முயற்சி செய்கிற. I believe that it could be understood. அது நீ விளங்கிற நினைக்கிறேன். But truly speaking, the dominant part of your life is not God. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் நீ முழுக்க தேவனை சார்ந்து கொள்றதில்ல. You try to mix your wisdom, உன்னுடைய ஞானத்தை கலக்க பார்க்குற. இதோடு with God's help which you seek, ஆண்டவருடைய உதவியை தேடும்படியான காரியத்தில். You see, we have been discussing about some of the doctrinal teaching of the Arminianism and Calvinism last Friday. You also can join. It's very simple. நீங்கள் கூட கலந்துக்கலாம். சத்தியத்தை அடிப்படையிலிருந்து நம்ம போகிறோம். We go from the down. I don't know how many of you really hear every day meditation which I send to you. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் நான் அனுப்புகிற தின தியானத்தை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. But I know some of you who don't hear even the meditation. ஆனால் உங்களை லிஸ்ட்டில் எனக்கு தெரியும், நீங்கள் டெய்லி தின தியானத்தை கூட கேட்குறதில்ல. Probably you may ask, how is it? அது எப்படின்னு தெரியும். Because in the WhatsApp 2 ticks, 2 tick இருக்கும். If you would at least touched it, it will turn into blue color. தொற்றுதா கூட அது ப்ளூ கலர் மாறும். பட் ஈவன் யூ டோன்ட் ஈவன் டச். ஐ நோ சம் ஆஃப் யூ, பட் ஐ கான்ட் டெல் யூ. ஐ டோன்ட் டெல் யுவர் நேம்ஸ். இங்கேருந்து நான் புல்பீட்லேருந்து உங்கள் பேர் சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் யூ நோ தட், அது உங்களுக்கு தெரியும். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் you are living a life which is not really one which could expect God's help in your life, because you depend on your own wisdom. ஏன்னா உங்களுடைய ஞானத்தை தான் நீங்கள் சார்ந்துட்டு இருக்கீங்க, தேவனை சார்ந்து இருக்கிறது இல்லை. I really feel sad for such people. அவ்விதமான மக்களுக்காக ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம்தான் அது. So as we grow, we depend on our wisdom and we try to work out things based on our own wisdom.
அவை நம்ம வளர வளர நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய ஞானத்தை சார்ந்து கொள்ள ஆரம்பித்து அதன் பேரில் செய்ய பார்க்குறோம். பட் when things turn out, காரியம் வேறு மாதிரி போகும் பொழுது we feel sad, வருத்தப்படுறோம். we feel very sad, அதிகமாக வருத்தப்படுறோம். we are grieved, அதிகமாக மனவேதனைப்படுறோம், துக்கப்படுகிறோம். பட் we don't repent for that. ஆனால் அதுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புவதில்லை. we don't really accept God and say, Lord, it is my fault, and hereafter help me that I should never repeat things which based on my own will. That is repentance. நீ அந்த இடத்துல என்ன பண்ணுற, ஆண்டவரே நான் செய்தது மிகப்பெரிய தப்பு, ஆனால் இனிமேல் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி என்னுடைய சுய புத்தியில் நான் செய்ய மாட்டேன். That is repentance. அது மனம் திரும்புதல். Not merely asking pardon. மனம் திரும்புதல்னா தான் those who ask pardon and forsake it. மனம் திரும்பி அதை விட்டுடுறது தான் real repentance. Why we repeat the same sin again and again in our prayers? நம்முடைய ஜெபத்தில் அதே பாவத்தை மறுபடியும் சொல்லி ஏன் ஜெபம் பண்ணுறோம்? we don't serious in our repentance. நம்முடைய மனம் திரும்புதலில் தீவிரமாக இருக்கிறதே இல்லை. we don't mind it, even though we want the change, but we don't really want the real repentance and the real change of heart. ஆனால் உண்மையாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம உண்மையான மனம் திரும்புதலை, உண்மையான மனமாற்றத்தை விரும்பலை. அஃப்கோர்ஸ் we pray to God, Lord, you must change this problem. ஆண்டவரே இந்த பிரச்சனையை நீ மாற்றணும். அஃப்கோர்ஸ் we did it on our own wisdom. நம்முடைய சொந்த ஞானத்தில் செஞ்சிட்டோம். Now we feel very sad. அதை பற்றி ரொம்ப துக்கப்படுறோம். we don't really repent and forsake it. ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அதை விட்டுட்டு இனிமேல் எந்த காரியத்தையும் நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்கிறதில்ல. பட் we pray to God. ஆண்டவரிடத்தில் ஜெபம், Lord, you must change this problem. ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றணும். give me deliverance. விடுதலை தாரும். Dear people, I feel very sad that God will never hear such prayers, even though you may pray 1,000 times. I feel very sad to say this. நீ 1000 முறை ஜெபம் பண்ணாலும் சரி, நான் சொல்கிறது ரொம்ப வருத்தப்படுறேன். God is not interested in your prayers. உன்னுடைய ஜெபத்தில் ஆண்டவர் ஆர்வம் இல்லை. ஏன்னு கேட்டால், you are not interested in God. ஆண்டவரிடத்தில் உனக்கு ஆர்வம் இல்லை. What Proverbs 3rd chapter says, நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? Of course, I have been telling this for some weeks because it's very important. இது ரொம்ப முக்கியன்றதுனால சில வாரங்களாக தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். Dear people, I have a sermon which I preached to myself, which I preached recently. நான் சமீபத்தில் பண்ண ஒரு பிரசங்கத்தை நான் எனக்கே பார்த்துக்கிறது உண்டு. த லைஃப் ஆஃப் பீஸ் அண்ட் ஜாய், சந்தோஷம் சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை. I remind myself of the verses of the Bible which I preached. நான் பிரசங்கமான அந்த வசனங்களை மறுபடியும் நினைவு கூறுகிறேன். Don't think that I don't have problems. எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. I have thousands of problems. ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள். Because as the man grows and grows, மனுஷன் வளர அவனுக்கு பிரச்சனையும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. His problems are also increasing. You really calculate and see, probably you are better when you compare the previous days or years would have been better when you compare now. இப்போ நீ ஆராய்ந்து பார்க்கும்பொழுது உன்னுடைய கடந்த காலங்களுடைய பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருந்திருக்குன்னு கூட நினைக்கலாம். ஸோ ஆஸ் மேன் க்ரோஸ், மனுஷன் வளரும் பொழுது அவன் பிரச்சனை வளர்த்தான் செய்யுது. இட் க்ரோஸ்.
இப்போ என்ன லைக் மீ ஒரு தாத்தாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவங்க மட்டும் இல்லை, ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் அரவுண்ட் ஃபேமிலி, மெனி அதர் திங்ஸ், குடும்பம், பல விதமான காரியங்கள். பட் ஐ யூஸ் டு சே God has given me, I believe God and He knows how to deal with all my problems. நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கேன், என் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அவருக்கு தெரியும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். That's what I know. So every time when the problem comes, I just transfer it to God. ஆண்டவரிடத்தில் கொடுத்துட்றேன். So I am not being oppressed by this mental torture. மன உளைச்சல்னால நான் பாதிக்க. With all humility I say, it is not that I could boast. பெருமையாக நான் சொல்லலை, எல்லா தாழ்மையோடு கூட நான் இதை சொல்லுகிறேன். ஏன்னு கேட்டால் God's word is enough for us, for all your problems. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் போதுமானது. அங்கே what Bible says, Proverbs 3rd chapter 5th verse, trust in the Lord with all thine heart and lean not unto thine own understanding. Two things he says. Trust in the Lord. In Tamil it is reversed. தமிழில் ரொம்ப திருப்பி போட்டிருக்கு. உன் சுய புத்தியின் மேலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. First, lean not unto thine own understanding. சுய புத்தியில் சாயறதை விட்டுடுப்பா. Lean not unto thine own understanding. ஆண்டவர் சொல்றார், உன் சுய புத்தியை நீ விடு. So repentance is nothing but leaving of our own understanding. சுய புத்தியை விடுறது தாங்க நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பினுடைய ஒரு அடையாளங்க. You see, the conversion you could see in many angles. It's a complex one. இந்த ரட்சிப்புங்கிறது நிறைய காரியங்கள் அடங்கினதுங்க. It's not simply asking, saying, Lord Jesus forgive me and simply you are saved. ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இதை ரட்சிக்கப்பட்டேன். இல்லைங்க, it involves a lot of things. நிறைய காரியங்கள் இது அடங்கி இருக்குங்க. So one of the things of saving grace is not to lean on our own understanding. நம்முடைய சுய புத்தியின் மேலே சாயாமல் இருக்கிறது தான் ரட்சிப்பினுடைய இன்னொரு அடையாளம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும், என்ன சொல்லுதுங்க, உன் முழு இருதயத்தோடும், with all your heart, no reservation. நாங்கள் பிரிச்சறதே கிடையாதுங்க, no division. I been telling you can't serve two masters. ரெண்டு எஜமான கூலியும் செய்யவே முடியாது. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து, ட்ரஸ்ட் இன் த லார்ட். 6th verse, 6வது வசனம், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். In all thy ways acknowledge him. உன் வழிகளில் எல்லாத்துலையும், சின்னது பெருசு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அந்த வழி இந்த வழி, this way that way, small big, all things. Sometimes you may wonder, for small things I used to, Lord, you look after this. I don't have wisdom. ஆண்டவரே இதை நீ பார்த்துக்கொள்ளுங்க, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. So most of the time I don't get irritated and get angry and frustrated. குழம்பி போய் கோபப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு, I don't really speaking, I don't remember when I was irritated and angered. கோபம் அடைஞ்சு அதிகமாக எரிச்சல் அடைஞ்சு நான் எப்போ ஆனேன்னு எனக்கு தெரியல. ஐ எம் ட்ரூலி ஸ்பீக்கிங், திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் டு சே, நான் உண்மையாக பேசுகிறேங்க. தட் இஸ் நாட் த கிறிஸ்டியன் லைஃப் அட் ஆல். அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையே. So do you think it's just for few people? ஒரு சிலர், no, for each and every one of us. ஒவ்வொருவருக்கும், because I know my inability, என்னால் முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். I know my life, என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும். Even others when they irritate, I used to not to be irritated. என்ன மற்றவங்க
இரிட்டேட் பண்ணால் கூட நான் இரிட்டேட் ஆகிறதில்ல. That means I am not perfect. நான் பரிபூர்ணமானவன் சொல்லலை. But God has taught me, why should I be irritated and lose my own peace? ஏன் சமாதானத்தை எடுத்துக்கிட்டு ஏன் நான் கோபம் அடைஞ்சு ஏன் சமாதானத்தை எடுத்துக்கணும்? Why should I lose my peace? ஏன் சமாதானத்தை எடுத்துக்கணுங்கிறேன். Dear people, a childlike faith always acknowledge God in all the ways. எல்லாத்திலும் ஆண்டவரே நீர் தான், நீங்கள் தான் இதை பார்த்துக்குங்க, எனக்கு தெரியாது. Even somebody irritates me, என்னை கோபப்படுத்தினா கூட, Lord you see this, இதை நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரே. I was talking to a young girl who got married 6 or 7, 8 months back probably. ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் கல்யாணம் ஆன ஒரு பெண்ணிடத்தில் நான் பேசி பண்ணேன். ஒரு வாலிப பிள்ளை, சின்ன பிள்ளை. And she was telling that she get irritated with her mother-in-law and she wanted me to check up her BP. Maybe she is 20 maybe. எனக்கு ரொம்ப கோபம் வருது, எனக்கு பிபி செக் பண்ணுங்க. அப்போ பிபி செக் பண்ணிட்டு, இல்லைம்மா உனக்கு இல்லை, யூ டோன்ட் ஹவ் பிபி. என்ன ப்ராப்ளம்னா, என் மாமியார் எங்கள் வீட்டுக்காரரை ரொம்ப திட்டுது, எனக்கு கோபம் வருது. ஸோ ரொம்ப கோபம் வருதுன்ட்டு புவர் கேர்ள். myself and my wife were sitting there. ஒரு பரிதாபமான ஒரு young girl, she is getting irritated, angered, so many things. And I told her about the Lord Jesus Christ and said, அந்த பெண்ணிடத்தில் நான் ஆண்டவரை பற்றி பேசிட்டு சொன்னேன், உனக்கு வாட்ஸ்அப் எதாவது இருக்கா? Do you have WhatsApp? She said no. And my husband has got, சொன்னாங்க. She said my husband. So I got the number. I sent today the message, the morning devotion. காலையில் செய்தி அனுப்பிச்சு. So his husband didn't know about that, who I was. யாருன்னு என்ன பற்றி தெரியல. So he typed to me as who I was. யாருன்னு கேட்டப்போ I told him that I met your wife yesterday and he could understand this. Also, of course, all youth, young boys, young girls, சின்ன வயசு உள்ள பையன்கள், பெண்கள், how many frustrations because he didn't have job for 4, 5, 6 months, I believe. 6 மாதமே வேலை இல்லை. lot of confusion in the home, வீட்டில் பிரச்சனை. So lean not on your own understanding. உன் சுய புத்தியின் மேலே சாயாமல் உன் வழியெல்லாம் நீ ஆண்டவரை நம்பினா, அப்போ என்ன சொல்கிறார்? 6th verse ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? In all thy ways acknowledge him. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைச்சுக்கோ. And he shall direct thy paths. அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் பாதையெல்லாம் அவர் தாங்க செம்மைப்படுத்த முடியும். God only can set your path right. He only can direct your paths. அவர் தான் உன் பாதையை செவ்வைப்படுத்த முடியும். You can't set right your path. நீ உன் வழியை செவ்வைப்படுத்த முடியாது. Nobody in the world can set right your path. இந்த உலகத்தில் யாருமே உன் பாதையை செவ்வைப்படுத்த முடியாது. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பி என்ன பிரயோஜனம்? What is the use of believing man whose breath is in his nostrils? பிரயோஜனம் இல்லையே. அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். அப்போ தான் அதை சரிப்படுத்துவாருங்க. Then only God will direct your path. God will set right your path. உன் வழி அப்போ தான் செய்வாருங்க. ஒருவேளை நான் அப்படி செய்யலைன்னா sometimes God hears help, send some deliverance, but that won't be a blessing to you, really speaking. சில சமயம் விடுதலை கூட கொடுப்பார் ஆண்டவர், ஆனால் அது உனக்கு உண்மை ஆசீர்வாதமாக இருக்காது. அது இன்னொன்று சொல்கிறார். 7வது வசனத்தில் இப்படியும் சொல்கிறாரு. 7th verse, be not wise in thine own eyes, fear the Lord and depart from evil. உன்னை ஞானின்னு நினைக்காதப்பா, உன்னை ஞானி என்று எண்ணாதே.
நிறைய பேர் நம்ம என்ன பிரச்சனை, we think that we are wise people, நம்ம ஞானம் உள்ளவர்கள் நினைக்கிறோங்க. பட் பீயிங் a child, ஒரு குழந்தைய போல மாறணும்னா, a child can never depend on its own wisdom. ஒரு குழந்தை தன்னுடைய ஞானத்தை நம்பாத. it will depend on the wisdom of the parents. பெற்றோருடைய குணத்தை, அந்த ஞானத்தை நம்பும். So if you see the small children, when you tell about hell and heaven, it believes. சின்ன குழந்தைங்க நரகத்தை பற்றி மோட்சத்தை பற்றி பேசும் பொழுது நம்புது. பட் அடல்ட், we could not believe, நம்மளால் முடிவதில்லை. இன்னொன்று கூட பாருங்களேன், இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். பட் ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ, நான் சொல்ல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். Psalm 37, Psalm 37, 5th verse. சங்கீதம் 37:5. Commit thy way unto the Lord, trust also in him. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. Commit your ways, அவரிடத்தில் நம்பிக்கையாரு, அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பா. Dear people, we are it's very sad. Our own, it's a fallen nature. இது நம்முடைய விழுந்து போன சுபாவங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. We always try to work out things on our own way. நம்முடைய சொந்த வழியிலேயே காரியத்தை நிதானிக்க பார்க்குறோம். We don't humble. நம்ம தாழ்த்தி வர விரும்புறது இல்லைங்க, அதுதான் பெரிய பிரச்சனையே. We don't like to humble before God. தேவனுக்கு முன்பாகவே நம்ம தாழ்த்தி வர விரும்புறது இல்லைங்க, அதுதான் ஒரு பிரச்சனைங்க. We think that we are wise. நம்ம ஞானம்னு உள்ளவன் நினைக்கிறேங்க. See, Matthew Gospel, மத்திய எழுதின நம்ம பார்த்த அந்த பகுதியில் 18th chapter 4th verse, மத்தேயு 18:4 அவர் என்ன சொல்கிறார்னா, whosoever therefore shall humble himself as this little child, the same is greatest in the kingdom of heaven. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, லார்ட் ஐ எம் அ ஃபூல், நான் ஒரு மதிகேடு ஆண்டவரே, எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. Dear people, are you willing to become a child like this? What the Bible says. இந்த வேதம் சொல்கிற மாதிரி ஒரு குழந்தையா நீ மாற விரும்புகிறையா? அதான் அந்த Psalm 37 37வது சங்கீதத்தில் நான் சொன்னேன், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். He shall bring it to pass. அவர் தாங்க நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணணும். பாதையை அவர் தான் செவைப்படுத்துகிறேங்கிறாரு, காரியத்தை நான் வாய்க்க பண்ணுறேங்கிறாரு. நான் commit thy way unto the Lord. உன்னுடைய வழிகளை அவருக்கு ஒப்புவி. Dear people, you and I can't change God's word. நீங்களும் நான் ஆண்டோடைய வார்த்தையை மாற்றவே முடியாதுங்க. See, when we tell the stories of the Bible to the children, they believe it. அப்போ ஆண்டவர் அதை ரொம்ப அழகாக சொல்கிறார். அதை சின்ன பிள்ளைகள் ரொம்ப சீக்கிரம் பைபிள் ஸ்டோரிஸ் நம்புவாங்க. Because it's the heart of a child to accept, ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியம். But our own foolishness, intelligence, fallen nature rebels against accepting God's word. அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நம்முடைய சுபாவமானது எதுக்குது? I tell you, dear people, not knowing God's word is faith. அவருடைய வார்த்தை அறிஞ்சிருக்கிறது விசுவாசம் இல்லை. Believing God's word is faith. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதா அது விசுவாசம். When God's word goes here, அவருடைய வார்த்தை இங்கே அதிகம் போகும்பொழுது it makes us to be puffed up, ரொம்ப பெருமைக்காரில் ஆக்கிடுது. I know many reformed people who have their stuffs in the brain.
மூளையில் அடக்கி வச்சிருக்கிற சத்தியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிற நிறைய ரிஃபார்ம்டு பீப்புள் நான் அறிஞ்சிருக்கிறேன். பட் வெரி few people have the word of God in their hearts. ஆண்டுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மிங்க. How you determine, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. Dear people, many times, actually this is all the example I am telling you. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். When I was in the Bible college, வேதாகம கல்லூரியில் இருக்கும் பொழுது, once in a month a part-time seminary will be there. ஒரு பார்ட்-டைம் செமினரி அங்கே நடக்கும். அரௌண்ட் 180 to 200 people, pastors, all pastors from different parts of England. இங்கிலாந்துலேருந்து நிறைய இடத்துலேருந்து ஒரு 200-150 பேர் மேலே வருவாங்க. I could remember even one elderly pastor who was absolutely very difficult to comprehend the way that he spoke. வயசானவர் பேசுனதை பார்த்தா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, என்னால் முடியல. I was a person who was learning the doctrine of grace those days. அந்த நாட்களில் கிருபையின் சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிற நாட்கள். ஈவன் இந்த பைபிள் காலேஜ் I could not really accept it, truly speaking. வேதாமக்கல்ல படித்த கூட முழுமா நான் ஏற்றுக்கொள்ள முடியல. In those days when I saw people boasting about their knowledge of the truth and not really, I could see the humility in the way that they spoke. அவங்க தங்களுடைய பெற்றிருந்த அறிவை வெளிப்படுத்தினதை பார்க்கும் பொழுது, அந்த அறிவுக்கேற்றவன் அந்த தாழ்மை இல்லாத பார்க்கும் பொழுது, it was a hindrance to me to accept this truth. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. So many so-called reformed people are rather a hindrance. Beware, ஜாக்கிரதையாயிரு. It will spoil you and your life. உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிருங்க. It is not knowing the truth, but the knowledge of truth itself will destroy your vitality of spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அழகான சத்துவத்தில் வாழுகிற வாழ்க்கையை மூலையில் அறிஞ்சிருக்கிற அறிவே உன்னை அழிச்சிடுங்க. Unless it goes to the heart, இருதயத்துக்கு அது போகலைன்னா, I tell you that this is a poison to you. இது உனக்கு ஒரு விஷம்னு நான் சொல்கிறேன். Why? ஏன்னு கேட்கலாம். Because God will judge you according to your knowledge which you exposed. நீ வெளிப்படுத்தினுடைய அறிவு கேட்ட உன்னோட நியாயம் தீர்ப்பார். Rather it is a disadvantage than an advantage. அது உனக்கு சாதகமானதில்லை, பாதகமானது. ஆகவே எந்த சத்தியம் இருதயத்தை பாதிக்கலையோ அது உனக்கு சத்தியமே இல்லை. Unless it affects your heart, this truth is not truth to you. Sign in and create a profile for each kid. Dear people, always my sermons are very simple. Many people who likes intellectual part, or rather even sometimes mere preaching on the theological basis, will be disappointed. என்னுடைய செய்திகள் எப்பொழுதுமே எளிமையானதாக தான் இருக்கும். ஒருவேளை மூளை அறிவினாலும் மற்ற இதனாலும் அங்கே பாதிக்கப்படுகிற ஒரு காரியத்தில் எதிர்பார்க்கிற ஒரு அறிவுள்ள பிரசங்கத்தை எதிர்பார்த்தா அது நிச்சயமாக ஏமாற்றமாக தான் இருக்கும். I am really happy that there are subscribers almost every week, 1 or 2 or something, because there are people who need such simple sermons. எளிமையான செய்திகளை விசுவாசிக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால தான் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக எழுந்து கொண்டே இருக்கிறார்கள். It is not to boast, but I am sure
There are so many people who disappoint, who are with the preaching which I make. நான் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கத்தில் அதரியப்படுகிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். Those who want intellectual knowledge, truth on the basis of intellect, surely they will. அறிவுபூர்வமான ஒரு சத்தியத்தை அறியணும்னு விரும்புகிறவங்களுக்கு இதில் அவ்வளோ இல்லாமல் கூட இருக்கலாம். One thing which I preach, God has given me the grace to preach what the Lord taught me every week. ஆண்டவர் இந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதுதான் நான் பிரசங்கம் பண்ணுறேங்க. Unless it touches my heart, I can't preach it wholeheartedly. முழு இருதயத்தோடு நான் பிரசங்கம் பண்ணவே முடியாது. There were occasions in which I was really in trouble in preaching a sermon which does not touch my heart. என் இருதயத்தை பாதிக்காத ஒரு பிரசங்கத்தை நான் பிரசங்கம் பண்ணுறதுல கஷ்டப்பட்ட வேளைகள் இருக்கவே செய்துங்க. But I can say 98% of my preaching is an absolute way in which God taught me first and made me to really enjoy the fruit of it, and I preach it, and I feel it a privilege and a joy to preach. ஆகவே ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை நான் அனுபவித்து அதை நான் போதிக்கும்படியாக போதிக்கிற காரியம் எனக்கு ஒரு ஸ்லாக்கியம், அது சந்தோஷமாக இருக்குது. Even this morning I was thinking, இந்த காலையில் தான் நினச்சேன், I preach a God whom I know. நான் அறிஞ்சிருக்கிற ஒரு தேவனை பற்றி நான் பேசுகிறேன். And it's a privilege for me to talk about him. அவரை பற்றி பேசுகிறது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியமான வேலை. It's truly a prayer. It's not a burdensome. எனக்கு ஒரு பாரம் இல்லை. It's a joy. இது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். So Psalm 37, 5-7, of course, சங்கீதம் 37:5 பாருங்கள். அப்போது அதான் சொல்ற, commit thy way unto the Lord, trust also in him, and he shall bring it to pass. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 6th, and he shall bring forth thy righteousness as the light and thy judgment as noonday. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டம் பகலை போல விளங்க பண்ணுவார். அவர் விளங்க பண்ணுவாருங்க. He will bring it out. 7வது வசனத்தில் rest in the Lord, கர்த்தரில் அப்படியே இளைப்பாரு. And wait patiently for him, அவருக்காக நீ பொறுமையாக காத்திருப்பா. Fret not thyself because of him who prospereth in his way, because of the man who bringeth wicked devices to pass. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. Don't look to this man or that man who uses all his crookedness to accomplish his own goals. அவன் தன்னுடைய தன்னுடைய காரியங்களெல்லாம் நிரூபிக்கும்படியாக முயற்சிக்கிற அவனை நீ பார்த்து எரிச்சலாகாத. ஐயோ அவன் பாரு தப்பு, அந்த வழியில் போகிறான், அவன் நல்லா இருக்கிறான், இந்த வழியில் போகிறான் நல்லா. He goes in his own. Why should you get angry or frustrated? ஏன் நீ அப்படி கோவப்பட்டு இது பண்ணணும்? I would like to finish my sermon with one incident in the Bible. வேதத்தில் ஒரு நிகழ்வின் மூலமாக நான் என்னுடைய sermon முடிக்க பார்க்குறேன். 1 Kings 3rd chapter. 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம். Of course, Solomon he became the king. Solomon ராஜாவாயிட்டான். So God, 3rd verse, or else 5th verse, 5th verse, 5வது வசனம், 1 Kings 3rd chapter, 5th verse. In Gibeon, the Lord appeared to Solomon in a dream by night, and God said, ask what it shall,
5th verse, சாரி, கிபியோனிலே, ரைட், கரெக்ட் தான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சாலமன் வாஸ் a king, ராஜா. he was a king for a nation, ஒரு தேசத்துக்கு ராஜா. it was a widened kingdom, ஒரு பறந்து விரிந்த ஒரு ராஜ்யம். இப்போ சாலமன் என்ன பண்ணுறான்? 6th verse, 6வது வசனத்தில், and Solomon said, thou hast showed unto thy servant David, my father, great mercy, according as he walked before thee in truth, and in righteousness, and in uprightness of heart with thee, and thou hast kept for him his great kindness, that thou hast given him a son to sit on his throne, as it is this day. ஆண்டவரே, தாவீது உண்மையும் உத்தமமாக இருந்தானே, அவனுக்கு நீ கிருபை செய்தீர். அந்த பெரிய கிருபையை காத்து இந்த நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு you gave a son to sit on the throne. 7th verse, and now, O Lord, my God, thou hast made thy servant king instead of David, my father, and I am but a little child. I know not how to go out or come in. சொன்னால், இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ ஒன்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். I'm a child who don't know how to go and how to come. இப்படி போகிறது வருது, சிறு பிள்ளையாக இருக்கிறான். That doesn't mean he is grown up, வளர்ந்தவர். he is a king, he knows everything. But spiritually, ஆவிக்குரிய பிரகாரமாக, the ways in which to please God, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்கு நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேனே ஆண்டவரே. Lord, I am a child. It's true, எனக்கு அறிவில்லை. நான் இந்த ஜனங்களெல்லாம் நியாயம் தீர்க்கணும் ஆண்டவரே. ஆகவே 9th verse, give therefore thy servant an understanding heart to judge thy people, that I may discern between good and bad. For who is able to judge this, thy so great a people? ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். Dear people, he humbled, Lord, I am a child. ஒரு குழந்தை, spiritually I am a child. Teach me, Lord, போதியும், give me thy wisdom. We don't have time much. 10th verse, and the speech pleased the Lord, that Solomon had asked this thing. சாலமன் இந்த காரியத்தை கேட்டது அவனுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. It was such a pleasing prayer. Humble prayer only will be pleasing God to God. தாழ்மையுள்ள ஜெபம் தாங்க ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். நீ பெரிய ஜெபம் பண்ணலாம், பிக் ப்ரேயர், God will not be pleased. தேவன் பிரியமா humble prayers, தாழ்மையான, ஆண்டவரே பாவியாக என் மேலே கிருபையாயிரும், have mercy upon me, yes sinner. You see how God, 11வது வசனத்தில் பாருங்கள், 11-12 we become very short. ஆகையினால் தேவன் அவன் நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமல் இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உன்னை நீ கேட்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியான உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியான பின் எழும்பினதுமில்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ கேட்ட தாழ்மையாக கேட்டப்பா. ஸோ ஐ வுட் லைக் டு கிவ் யூ லாங் லைஃப் அண்ட் riches. We go after riches and long life. We want to be healthy.
ஆரோக்கியமாக இருக்கணும். We want to have riches, ஐஸ்வர்யம் வேணும். We ask for it but we don't get it. ஜெபம் பண்ணா ஆனால் அது நமக்கு கிடைக்கிறதில்ல. Because we don't really humbly commit our lives to God. ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதனால இது நமக்கு கனவாகவே இருக்குது. இட்ஸ் a dream. ஸோ இந்த காலையில் உன்னை பார்த்து நான் கேட்குறேன், நீ உண்மையாலுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறியா? Do you really want to be a blessing spiritually? உண்மையாக ஆசீர்வாதம் இருக்க விரும்புகிறியா இல்லையா? It's a very definite question. இது தெளிவான ஒரு கேள்வி தான் இது. If you really earnestly seek Lord, I will commit myself into thee. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒரு சிறு பிள்ளை போல இருக்கிறேன். I'm like a child. Forgive me Lord. என்னை மன்னியும். என் புத்தியிலேயே நான் வாழ்ந்து பழகிட்டேன். I learned to live based on my knowledge, the brain. Here it is empty. இருதயம் வெறுமையாக இருக்குது. No joy and peace. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. Dear people, I warn you, எச்சரிக்கிறேன். You don't know how your future will be. உடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. But if you are a real child of God, உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், you could say, I have a bright future. எனக்கு ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. நாட் வித் மணி, பணத்தினால் அல்ல, நாட் வித் சம் அதர் திங்ஸ் அல்ல, பட் God is with me. தேவனோட கூட. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். I will no fear of you. Do you want a life of peace and joy and God being with you? உண்மையான சந்தோஷம், சமாதான தேவனோடு கூட இருக்கிற வாழ்க்கை உனக்கு வேணுமா? இல்லை அலசடிப்பட்டே சாகிற ஒரு வாழ்க்கை உனக்கு வேணுமா? ஐ எம் வெரி ஃப்ராங்க், தெளிவாக பேசுகிறேன். mentally torture and you will die like that. என்னடா இப்படி பேசுகிறாரு? that is the reality. அதுதான் உண்மை இல்லையா? so now it's time for you to humble before God. தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்த வேண்டிய நேரம் இது. are you willing to humble? உன்னை தாழ்த்த ஆயத்தமாக இருக்கிறையா? would you like to say, Lord, I am a fool, I am a child, I have been hitherto a problem to myself and to my family. இதுவரைக்கும் நானே, எனக்கும் பிரச்சனை, என் குடும்பத்துக்கும் பிரச்சனை. Lord, I commit with all my முழு என் சுய புத்தியெல்லாம் எடுத்துரு ஆண்டவரே. not lean on my own understanding. முழு இருதயத்தோடு மேலே நம்பிக்கையாக இருப்பேன். என் பாவத்தையெல்லாம் மன்னி ஆண்டவரே, சிலுவையில் எனக்கா மரித்தீர்னு சொன்னீரே. Dear people, life and death is before you. உனக்கு முன்பாக மரணமும் ஜீவனும் இருக்கு. Moses said blessings and curse. Moses சொன்னார் ஆசீர்வாதம் இருக்குது, சாபம் இருக்கு. You can choose on your own. நீ அதை தெரிஞ்சு கொள்ளலாம். Either God to be with you and to be a blessing and have a life of peace and joy. தேவன் உன்னோட கூட இருந்து ஒரு சந்தோஷம், சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழலாம். அல்லது யூ கேன் சே யூ ஆர் அ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவன் சொல்லலாம். யூ கேன் ஈவன் சே தட் ஐ எம் கன்வெர்டட், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லலாம். ஈவன் யூ கேன் சே ஐ நோ த ட்ரூத், சத்தியம் தெரிஞ்சு சொல்லலாம். ஈவன் யூ மே சே ஐ ஹவ் பீன் டு த சர்ச் so many years, I this and that, இது அது சொல்லலாம். மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல ஆகவிட்டால் நீ எப்படி அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்ல முடியும்? unless you repent and become a child, how could you say that you are saved? Don't be fooled by your own foolishness. உன் சொந்த புத்தி இல்லாத மதியனத்தினால நீ மதியனமாக போயிடாத. God wants to deal with you and make you a blessing. தேவன் உன்னோடு இடைப்பட்டு உன்னை ஆசீர்வாதமாக மாற்றும். Shall we humble and say to God? நம்ம தாழ்த்தி அந்த இடத்துல சொல்லலாமா? Let's pray. ஜெபிப்போம். உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாங்க. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியாக இருக்கான்னு நான் கேட்குறேன். உங்கள் இருதயத்தை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியாக இருக்கா?
கடந்த வாரமெல்லாம் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? நல்லா சமாதானமாக இருந்ததா, இல்லை சண்டையாக இருந்ததா, குழப்பமாக இருந்ததா, பயமாக இருந்ததா? யோசனை பண்ணி பாருங்கள். ஆண்டவரே, எங்கிட்ட இதெல்லாம் இருக்கே, என்னை மன்னியும். ஆனால் உன் புதிய புத்தியின் மேலே சாயாமல் உன் வழியை 2 காரியம், உன்னை செம்மைப்படுத்துவார், உன் வழியை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லியிருக்கீங்க. நான் எவ்வளோ காலம் என் சுய புத்தியிலேயே வாழ்ந்து பழகிட்டு இன்றைக்கி நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆண்டவரே, எனக்கு மன்னியும். ஆனால் இனிமேல் எனக்கு வாழ்க்கையை நீர் மாற்றி கொடும். உம்மால் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் வாழ்க்கையை மாற்றும். என்னால் என்னை மாற்றிக்கொள்ள முடியல ஆண்டவரே. நான் செய்கிற தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் முடியலை. நான் கோபப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு கத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் 2 மடங்காக கத்துறேன். அப்புறம் பின்னால் நான் உட்காந்து கஷ்டப்படுறேன், அழுகிறேன், புலம்புறேன், தனியாக உட்காந்துக்கிட்டு மன வேதனைப்படுறேன். ஐயோ ஆண்டவரே, என்னை மன்னித்து என்னை விடுதலையாக்கும். என்னால் முடியாது. இயற்கை பிரகாரமாக என்னால் ஒரு 0.001% கூட முடியாது ஆண்டவரே. ஆனாலும் மல் கூடும். அந்த விருப்பத்தையும் செய்கையும் கூட நீங்கள் தான் உண்டாக்குறீங்கன்னு பிலிப்பியரில் சொல்லியிருக்கீங்க. யூ டோல்ட் மீ தட் யூ ஆர் த ஒன் who makes me willing to do thy pleasure. அது உம்மை கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. வேறு எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.